வாய்வு தொல்லை இனி இல்லை. பூண்டு கஞ்சியும் வெங்காய சட்னியும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஜுரம் இருக்கிறவங்களும் இந்த மாதிரி கஞ்சி சாப்பிடும்போது வாய்க்கு ருசியாக இருக்கும். வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி பூண்டு கஞ்சி சாப்பிடும்போது வாய்வு பிரச்சனை எல்லாம் இருக்கா. எப்போவுமே நம்ம ஆயில் காரம் சாப்பிட்டுட்டே இருப்போம். இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் லைட்டான ஃபுட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு ஹெல்த்தி. பூண்டு, வெந்தயம், சீரகம் எல்லாமே நமக்கு, தேங்காய் பால் எல்லாமே உடம்புக்கு நல்ல பொருள் தாங்க போட்டிருக்கு. தேங்காய் பாலும் வயிற்று புண்ணுக்கெல்லாம் ரொம்பவும் நல்லது. இந்த சத்தான கஞ்சி வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு சாப்பிடுங்க. வாங்க இது எப்படி செய்யணும்னு செலுத்துகிறேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பூண்டு கஞ்சிக்கு இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற ரைஸ், நம்ம சாதத்துக்கு வடிப்போம் இல்லையா, அந்த ரைஸ் இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கிளாஸில் 2 கிளாஸ் நான் அரிசி போட்டிருக்கேன். அரிசி போட்டு நல்லா கழுவிட்டு வச்சுருக்கேன். இப்போ பூண்டு பாருங்கள், 2 நல்ல முழு பூண்டு இந்த மாதிரி நல்லா தோல் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பூண்டு கஞ்சி பண்ணுறதுக்கு குக்கர் வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுருக்கிற அரிசி போட்டுக்கலாம். பூண்டும் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் நல்லாயிருக்கும், ரொம்ப போட்டுறாதீங்க, கசப்பாக இருக்கும். 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சமாக போட்டால் போதும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இந்த கப்பில் ரைஸ் எடுத்துருக்கோம். அதே கப்பில் 3 பவுல் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டுடலாம். 4-5 விசில் நல்லா வரட்டும். நல்லா ரைஸ் நல்லா குழையட்டும். அப்போ பூண்டு கஞ்சிக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 4 விசில் விட்டுக்கோங்க. 5 விசில் கூட விட்டுக்கலாம். குக்கரில் கஞ்சி வேகிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா திக்காக அரைச்சிட்டு வந்துடுங்க. தண்ணி ரொம்ப ஊற்றாமல் இந்த பவுல் ஃபுல்லாக திக்காக தேங்காய் பால் வர மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க. மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு தேங்காய் பால் திக்காக எடுத்து வச்சுக்கோங்க. 5 விசில் விட்டாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கரண்டி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா சூட்டோட அப்படியே மசிச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா மசிஞ்சிரும். நல்லா கஞ்சி வாசனையாக இருக்குங்க. நல்லா அந்த பூண்டு, ஜீரகம், வெந்தயம் வாசனை நல்லா செமையாக இருக்குது. நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. திக்காக பிழிஞ்சு வச்சுருக்கிற தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் நல்லா திக்காக பிழிஞ்சுக்கோங்க. அப்போ தான் கஞ்சிக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் நம்ம ஸ்பூன் வச்சு நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் பால் ஊற்றிட்டு கொதிக்க வைக்க வேண்டாம். கொதிச்சுட்டா டேஸ்ட்டு போயிடும். அதனால் அப்படியே பபிள்ஸாக வரும். அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், பபிள்ஸ் மாதிரி வருதா? இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். போதும் பாருங்கள், ரொம்ப நுரைக்க விட்டுறாதீங்க. இந்த மாதிரி பபிள்ஸ் வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான பூண்டு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ரொம்ப மணக்க இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. சுவையான பூண்டு கஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வெங்காய சட்னி அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ துவையல் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. 1/4 முடினா 1/4 முடி போட்டுக்கோங்க. இப்போ 4 பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. சின்ன துண்டு புளி போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். சட்னியை அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இப்போ சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. ஒரு 7லேருந்து 8 சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சின்ன வெங்காயம் போட்டுட்டு நல்லா குறைண்டு அரைச்சிக்கோங்க. பல்ஸ் மோடில் அரைச்சிக்கோங்க. நைஸாக அரைக்காதீங்க. அந்த வெங்காயத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், பல்ஸ் மோடில் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா குறைண்டு அரைச்சாச்சு. இந்த சின்ன வெங்காயம் முழுசாக அப்படியே குறைன்னு இருக்கும்போது கஞ்சியில் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான பூண்டு கஞ்சி சின்ன வெங்காயம் சட்னி ரெடி ஆயிடுச்சு.
இது ரொம்ப நல்ல பிரமாதமாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள், திரும்ப திரும்ப நீங்கள் இதே மாதிரி செய்வீங்க. வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக இந்த மாதிரி சட்னியும் கஞ்சியும் செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். வாயு தொல்லை இருக்கிறவங்க இந்த மாதிரி பூண்டு கஞ்சி வச்சு சாப்பிடும்போது ரொம்பவும் நல்லாயிருக்கும். உடம்பு சரியில்லைனாலும் சாதாரணமான கஞ்சி சாப்பிட்றத விட இந்த மாதிரி கஞ்சி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், இது ரொம்பவும் நல்லதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.